ஆல், இன்னைக்கு நம்ம வைப்ரண்ட் பைட்ஸோட எபிசோட் 3ல இருக்கோம். அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அதுவும் மேங்கோ ஐஸ்கிரீம் ஸ்டிக் ஆயில் பேஸ்ட் ட்ரை பண்ணால் எப்படி இருக்கும்? ட்ரை பண்ணலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் பென்சிலில் ஸ்கெச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணியிருக்க கலர் பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் வச்சு ஜஸ்ட் அந்த அவுட்லைன்ஸ் மட்டுமே நான் வந்து எல்லா சைட்ஸ்லையுமே ஹைலைட் பண்ணியிருக்கேன். அவுட்லைன்ஸ் மட்டும் ஆரஞ்ச் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து டீப் எல்லோ யூஸ் பண்ணி ஆரஞ்ச் யூஸ் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு முன்னாடி இருக்கிற லேயர் ஃபுல்லாகவே வந்து நம்ம டீப் எல்லோ இதுவுமே ஃபுல்லாக கலர் பண்ண வேணாம். ஜஸ்ட் அந்த லைனை ஒட்டியே வந்து நீங்கள் டீப் எல்லோ யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து கீழே எல்லா சைடுமே அஸ் அ ஹோல் அந்த ஐஸ்கிரீம் பார்ட்டில் ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே நீங்கள் கொடுக்கலாம். ஸ்லோவாக கொடுங்க. இதில் வந்து ரொம்ப முக்கியமானது வந்து பிளெண்டிங் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது, இது ஆரஞ்ச் எல்லோ வந்து அந்த கலருக்கு முன்னாடி லேயர். ஸோ லேயர் பை லேயர் நம்ம எல்லோ ஷேட்ஸாக தான் கொடுக்குறோம். அதே மாதிரி ஃபுல் ஐஸ்கிரீமில் எல்லா லேயர்ஸ்லையுமே வந்து ஆரஞ்ச் எல்லோ ஷேட் கொடுத்துட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம காட்டன் பட்ஸ் யூஸ் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து லைட் ஆரஞ்ச் யூஸ் பண்ணி அந்த ஒயிட் கேப்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் வந்து அகெயின் வந்து நம்ம வந்து அந்த லைட் ஆரஞ்ச் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கிறோம். ஆஸ் யூஷுவல் பட்ஸ் யூஸ் பண்ணி ஈஸியாக பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாம். பிளெண்டிங் வந்து ரொம்ப ஸ்லோவாக பண்ணுங்கள். அண்ட் ஒயிட் யூஸ் பண்ணி கீழே வந்து அந்த ஒயிட் ஐஸ்கிரீம் இருக்கும்ல, அந்த லேயர்லாம் வந்து நம்ம ஒயிட் யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் கலர் பார்த்திங்கன்னா அது வந்து சால்மன் பிங்க்கு. இது வந்து ஜஸ்ட் அங்கங்கே அந்த கம்ப்ளீட்டாக ஒயிட்டாக இல்லாமல் கொஞ்சம் ஹைலைட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக சால்மன் பிங்க் வந்து அங்கங்கே ஹைலைட் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம், அந்த மேலே வந்து அது பாதி கடிச்ச மாதிரி பார்ட், அதுக்கும் இதே ரிப்பீட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கீழே அந்த ஸ்டிக் பார்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஷேட்ஸ் ஆஃப் ப்ரௌன், இது வந்து லைட் எல்லோ ஒரு ஆக்கர் எல்லோ அந்த ஷேடில் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு லேயர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் லேயர் அகைன் நம்ம சால்மன் பிங்க் யூஸ் பண்ணி அதுக்கு அடுத்து இருக்கிற லேயரை கொடுக்கணும். அடுத்தடுத்து ஷேட்ஸ் ஆஃப் வந்து சால்மன் பிங்க்கு அதோட லைட்டர் ஷேட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஸ்டிக் கூடிய கலர்ஸ் எல்லாம் ஃபேஸ் கலர்ஸ் அந்த மாதிரி கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிக்கு கொடுத்துடலாம். அகைன் நல்லா ஹைலைட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா ஒயிட் யூஸ் பண்ணி ஐஸ்கிரீம் மேலே ஃபுல்லாகவே கொடுத்துட்டு நல்லா வந்து பட்ஸ் யூஸ் பண்ணி ஃபுல்லாக நீட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டேன். பிளெண்டிங் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணாலும் பொறுமையாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒயிட் ஜெல் பென் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஹைலைட்ஸ் கொடுக்குறோம். அங்கங்கே ஒரு லைன்ஸ் மாதிரி குட்டி குட்டி லைன்ஸ் அப்படி ட்ரா பண்ணால் வந்து இன்னுமே நமக்கு நல்லா ரியாலிஸ்டிக்காக இருக்குன்றதுக்காக லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணி பிரைட் ஆரஞ்ச் யூஸ் பண்ணி அந்த நம்ம எல்லோ எங்கெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோமோ அங்கெல்லாம் வந்து ஒரு லைன் மாதிரி அந்த ஆரஞ்ச் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இது வந்து எல்லா லைன்ஸ்லேயுமே ஸ்லோவாக போட்டுருங்க. ஹைலைட் பண்ணுறதுக்காக தான் இந்த கலர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஈவன் நம்ம அந்த கீழே லேயர் இருக்குல்ல அங்கே கூட வந்து நம்ம வந்து இந்த ஆரஞ்ச் யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம் பட்ஸ் யூஸ் பண்ணி அதை நல்லா பிளெண்ட் பண்ணி வச்சுருந்தோம். அப்போ தான் வந்து அந்த கலர் வந்து நம்ம நல்லா ஹைலைட் பண்ணி தெரியும். அதுக்காக வந்து எல்லா சைடுமே வந்து நம்ம பட்ஸ் யூஸ் பண்ணி அது ஈக்குவலாக பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து இன்னுமே கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஷேடோ எஃபெக்ட் மாதிரி இருக்கட்டும் அப்படின்ட்டு ஒயிட் கலர் யூஸ் பண்ணி நம்ம ஐஸ்கிரீம் இருக்குல்ல அது கீழே இருக்கிற லேயர் ஃபுல்லாகவே வந்து ஒயிட் வச்சு அது சும்மா கலர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸ்லோவாக கொடுத்துருங்க, ஏன்னா உள்ளே வந்து மிக்ஸ் ஆகிருக்கூடாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும் இந்த ஸ்டெப் வந்து. அதே மாதிரி இது பண்ணிவிட்டு காட்டன் பட்ஸ் யூஸ் பண்ணி அதை ஸ்லோவாக பிளெண்ட் பண்ணிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுதான் வந்து நம்மளோட மேங்கோ ஐஸ்கிரீம் ஸ்டிக். மேங்கோ ஐஸ்கிரீம் ஸ்டிக் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி அடுத்தடுத்து வீடியோஸ் வரணும்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.